ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐசோர் ஸ்டுடியோ. இன்னைக்கு ஒரு தரமான ஹாரர் மிஸ்ட்ரி ரெண்டும் கலந்த மூவியை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ஒரு சபிக்கப்பட்ட கிராமத்துல மர்மமான முறையில தொடர்ந்து கொலை நடந்துட்டே இருக்கு. கொலை பண்றவன் அவங்க தலையை மட்டும் தூக்கிட்டு போயிடறான். இதை விசாரிக்க நம்ம ஹீரோ அந்த கிராமத்துக்கு வரான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கிளைமேக்ஸ் ட்விஸ்டோட சொன்ன கதை தான் இது. இந்த படத்தோட பேரு ஸ்லீப்பி ஹாலோ. நீங்க இந்த சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணா 1799 வருஷம் இந்த கதை நடக்கிறத காட்டுறாங்க. ஸ்லீப்பி ஹாலோங்கிற கிராமத்தில் பீட்டர் வான் கேரட்னு ஒரு பணக்காரர் இருக்கார். அவர் அங்கே கிராமத்தில் நடக்கிற விஷயத்த லெட்டர் எழுதி யாருக்கும் அனுப்புறதுக்காக வேக வேகமாக போயிட்டுருக்காரு. ஆனால் ஏன்னு தெரியல, இவர் பார்க்க பதட்டமாகவே இருக்கார். அவர் யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி பயத்திலே சுற்றி முற்றி பார்த்துட்டு வந்துட்டுருக்காரு. அப்போன்னு பார்த்து சைடில் யாரோ குதிரையில் சரட்டுன்னு கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அவர் பயத்திலேயே அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு இருக்க சடனாக கத்தி எடுத்து யாரையோ வெட்டுற மாதிரி சவுண்டு கேட்குது. என்னடான்னு வெளியே எட்டி பார்த்தா வண்டி ஓட்டிட்டு வந்தவன் தலையை காணோம், உடம்பு மட்டும்தான் இருக்கு. இதை பார்த்து அவரு வண்டியிலேருந்து எட்டி குதிச்சு சோளக்காட்டு வழியாக ஓடிட்டு இருக்காரு. சடனாக ஒரு உருவம் நிற்க என்னன்னு பார்த்தா சோளக்காட்டு பொம்மை. அவர் அந்த பயத்தோடையே அதை பார்த்துட்டு இருக்க பின்னாடி ஏதோ சத்தம் கேட்குதுன்னு திரும்ப ஒருத்தர் சரட்டுன்னு அவர் தலையை வெட்டிடுறான். கட் பண்ணா நியூயார்க் சிட்டியை காட்டுறாங்க. அங்கே ஹீரோ ஆற்றுல ஒரு டெட் பாடியை பார்த்துட்டு யாராவது இருந்தால் ஹெல்ப்புக்கு வாங்கன்னு கூப்பிட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோ ஒரு கான்ஸ்டபிள். அப்புறம் நேராக அந்த பாடியை ஸ்டேஷனுக்கு கொண்டு போகிறாங்க. அங்கே உயர் அதிகாரி அதை பார்த்துட்டு எரிச்சிருங்கன்னு சொல்லிடுறாரு. அது ஹீரோ அவன் எப்படி செத்தானே தெரியல, எந்த இன்வெஸ்டிகேஷனும் பண்ணாமல் நீங்கள் எப்படி எரிங்கன்னு சொல்கிறீங்கன்னு கேட்குறான். அவர் பாட்டுக்கு உள்ளே போயிடுறாரு. இவங்களுக்கு கேஸ் முடிச்சா போதும் போல, அவன் நல்லவனா கெட்டவனா அப்படின்னு பார்க்கறதே இல்லை. கட் பண்ணால் ஒரு கோர்ட்டை காட்டுறாங்க. அங்கே ஹீரோ இங்கே வர கைதிகளை யாரையும் விசாரிக்கிறதே இல்லை, அவங்க நல்லவனா கெட்டவனான்னு கூட நமக்கு தெரியாது இப்படின்னு ஜட்ஜுக்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்க, அதுக்கு ஜட்ஜு போதும் நிறுத்து, நீ சொல்கிறத கேட்டு கேட்டு காது புளிச்சு போச்சு, முதல்ல மரியாதை கொடுக்க கற்றுக்கோ, அப்புறம் சபையில் எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு ஜட்ஜு சொல்கிறாரு. ஆனால் நான் மட்டும்தான் தப்புங்களை கண்டுபிடிக்கணும், தடுத்து நிறுத்தணும்னு போராடிட்டு இருக்கேன்னு சொல்கிறாரு. அதுக்கு ஜட்ஜு நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோ, இந்த இடத்துல இருந்து 2 நாள் நார்த் சைடில் ஜேர்னி பண்ணி போனால் ஒரு டவுன் இருக்குது, ஸ்லீப்பி ஹாலோ, அதை கேள்விப்பட்டிருக்கியான்னு ஜட்ஜு கேட்குறாரு. அதுக்கு இவன் இல்லைன்னு சொல்கிறான். அப்புறம் ஜட்ஜ் அங்கே ஒரே ராத்திரியில் 3 பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க, அவங்க உடம்பு மட்டும்தான் கிடச்சிருக்கு, தலை கிடைக்கலன்னு சொல்கிறாரு. இது வரைக்கும் இந்த மாதிரி கொடூரமான கொலை நடந்ததே இல்லை. மிஸ்டர் கிரேன், நீங்கள் இப்போவே கிளம்பி ஸ்லீப்பி ஹாலோ போய் இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிங்க, யார் குற்றவாளின்னு கண்டுபிடிச்சி என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துங்க, அப்புறம் நீங்கள் சொன்ன உண்மையான நீதியை நான் வழங்குறேன், உங்களால் முடியுமான்னு ஜட்ஜு கேட்குறாரு. அதுக்கு ஹீரோ முடியும் சாருன்னு சொல்கிறான். ஒன்றை மட்டும் மறந்துடாதீங்க, உங்கள் வாழ்க்கையை பணைய வச்சு இந்த இன்வெஸ்டிகேஷனை செய்ய போகிறீங்க, ஸோ பி கேர்ஃபுல் அப்படின்னு ஜட்ஜு சொல்கிறாரு. அப்புறம் ஹீரோ இன்வெஸ்டிகேஷனுக்கு தேவையான டூல்ஸு புக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்கான். அப்புறம் அவன் வளர்த்துற குருவி எடுத்து நான் திரும்ப வருவேனா இல்லை வரமாட்டேனான்னு தெரியல அப்படின்னு நினச்சி குருவியை பறக்க விட்டுறான். கட் பண்ணால் ஹீரோ குதிரை வண்டியில் அந்த கிராமத்தை நோக்கி போயிட்டுருக்கான். அப்படியே போகிற வழியில் அவன் கொண்டு வந்த புக்ஸு டூல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டே போயிட்டுருக்கான். 2 நாள் ட்ராவலுக்கு அப்புறம் எப்படியோ அந்த கிராமத்துக்கு வந்துடுறான். கிராமத்தில் ஒரு காக்கா கூட இல்லை, எல்லாம் வெறிச்சோடி போய் கிடக்குது. கிராம மக்கள் யாரையும் காணோம், ஒரு சிலர் மட்டும் வீட்டில் இருக்காங்க. கொஞ்சம் தூரம் தள்ளி போய் பார்த்தா சின்னதாக ஒரு வாட்ச் டவர் மாதிரி கட்டி அதில் ஒருத்தனை பாதுகாப்புக்காக நிற்க வச்சுருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு ஊர் தலைவரோட வீட்டுக்கு போகிறான். இந்த விஷுவலை மட்டும் பாருங்களேன், டே டைமா நைட் டைமான்னு கூட தெரியல, அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. அப்புறம் நேராக போய் வீட்டோட கதவை தட்டுறான். உள்ளே பார்த்தா எல்லாரும் ஜாலியாக பார்ட்டி பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னடா இங்கே 3 கொலை நடந்ததுன்னு சொன்னாங்க, அதுக்கான அறிகுறி எதுவுமே இல்லை, இவங்க பாட்டுக்கு பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நேராக உள்ளே போயிடுறான். அங்கே ஒரு பொண்ணோட கண்ணை கட்டி விட்டு சுற்றி நின்று எல்லாம் கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு நேராக ஹீரோ வந்து பிடிச்சிட்டு நீ டிம் தானே அப்படின்னு சொல்ல, அதுக்கு நான் இந்த ஊருக்கு புதுசாக வந்திருக்கேன், இந்த ஊர் தலைவரை பார்க்கணுன்னு சொல்கிறான். உடனே அந்த பொண்ணு கண்கட்டை கழட்டிட்டு அவர் எங்கள் அப்பா தான், என்னன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறான். அப்போன்னு பார்த்து ஊர் தலைவர் கரெக்டாக அங்கே வந்து இங்கே நடந்த சோகமான விஷயத்த மறக்கிறதுக்காக தான் நானும் என் மனைவியும் சின்னதாக பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், எல்லாரும் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தா நீங்கள் யார், புதுசாக இருக்கீங்க, ஏதாச்சும் விற்க வந்திருக்கிறீங்களா அப்படின்னு ஹீரோவை பார்த்து கேட்குறான். நான் கான்ஸ்டபிள் கிரெயின், ஸ்லீப்பி ஹாலோவில் நடந்த கொலையை பற்றி விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்கிறான். அதுக்கு ஊர் தலைவரோட மனைவி ஸ்லீப்பி ஹாலோ உங்களை அன்புடன் வரவேற்கிறது, இங்கே தங்கறதுக்கு நாங்கள் ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் ஊர் தலைவர் வாங்க நீங்கள் தங்குற இடத்த காட்டுறேன்னு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே ஹீரோ கொண்டு வந்த பொருளை எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி வச்சிட்ருக்கான். அந்த சமயம் பார்த்து ஒரு பொண்ணு வந்து நீங்கள் வந்ததுக்கு கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும், உங்களுக்காக எல்லாரும் கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு போகிறா. கட் பண்ணால் ஊரில் இருக்க எல்லா முக்கியமான தலைகளும் ஒரு மீட்டிங் போட்டுட்ருக்காங்க. அங்கே நம்ம ஹீரோ வரான்.
அப்புறம் ஊர் தலைவர் நாங்கள் கொஞ்சம் தனியாக பேசணும்னு அவரோட மனைவியை அனுப்பி விட்டுட்டு அங்கே இருக்க எல்லார் பற்றி இன்ட்ரோ கொடுத்துட்ருக்காரு. சார் 3 பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. முதல்ல அப்பாவும் மகனும். அப்புறம் ஒரு வாரம் கழித்து ஒரு லேடி கொலை செய்யப்பட்டிருக்காங்க, அதுவும் கொடூரமா. ஸோ நான் உங்ககிட்ட நிறைய கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. உங்களுக்கு யார் மேலேயா சந்தேகம் இருக்கான்னு கேட்குறான். ஊர் தலைவர் என்கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன தெரியணும்னு கேட்குறாரு. ஹீரோ கொலை செய்யப்பட்ட 3 பேரோட போனோம், அப்புறம் காணாமல் போனால் அவங்க தலையை கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறான். அதுக்கு ஃபிலிப்ஸ் அவங்க தலை கண்டுபிடிக்கப்படலை, கண்டுபிடிக்கவும் முடியாதுன்னு சொல்கிறாரு. ஹீரோ அப்போ அவங்க தலை எங்கன்னு கேட்க, ஜேம்ஸ் அதுக்கு எடுத்துகிட்டு போயிட்டான், தலையில்லாத குதிரைக்காரன் நரகத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டான்னு சொல்கிறாரு. ஹீரோ நீங்கள் சொல்கிறது எனக்கு எதுவும் புரியலன்னு சொல்கிறான். ஊர் தலைவர் அந்த குதிரைக்காரனை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த குதிரைக்காரன் ஒரு தலை சிறந்த போர் வீரன். அமெரிக்கக்காரங்களை தங்களுக்கு கீழே வச்சுக்கிறதுக்காக ஜெர்மனி இளவரசியால் அனுப்பப்பட்டவன். ஆனால் யாரும் எதிர்பார்க்காத விதமாக அவனை எதிர்க்கிறதுக்கும் அழிக்கிறதுக்கும் எல்லாம் ஒன்று கூடுறாங்க. அவனோட சிறப்பே குதிரை ஓட்டுற ஸ்டைலும் போராட்டத்தில் மற்றவங்கள தலை செய்வதும் தான். அவனோட துணிச்சலும் தைரியமும் எல்லாத்தையும் நடுநடுங்க வச்சது. யாருனாலையும் அவனை அடக்கவே முடியல. அந்த சிறந்த போராளிக்கும் ஒரு நாள் முடிவு வந்துச்சு அப்படின்னு ஃப்ளாஷ்பேக்கை சொல்லிட்டு விஷுவலாக காட்டுறாங்க. அமெரிக்க படை வீரர்கள் இவனை துரத்திட்டே வர நேராக ஒரு காட்டுக்குள்ளே போய் பதுங்கிடுறான். அமெரிக்க வீரர்கள் அவனை ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்க. அந்த நேரத்தில் 2 சின்ன பொண்ணுங்க காட்டில் விறகு பொறுக்கிட்டு இருக்க இவனை பார்த்து பயத்தில் நின்னுறாங்க. இவனும் அமைதியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சிக்னல் கொடுக்குறான். அதில் ஒரு குட்டி பொண்ணு வேணும்னே ஒரு குச்சி எடுத்து உடச்சி இவனை காட்டி கொடுத்துட்றான். இந்த சத்தம் கேட்டு வீரர்கள் இவனை சுத்து போட்டுடுறாங்க. இவன் வரவங்க எல்லாத்தையும் மாறி மாறி வெட்டி விசிறிட்டு இருக்கான். ஒரு கட்டத்தில் கத்தி எடுத்து அமெரிக்க வீரர்கள் இவன் வயிற்றுலேயே சொருகிடுறாங்க. குதிரைக்காரன் தடுமாறி கீழே விழுந்துடுறான். அந்த சமயத்தில் இன்னொருத்த கத்தி எடுத்து அவன் தலையை துண்டாக வெட்டிடுறான். அப்புறம் அந்த இடத்துலையே குழி தோண்டி அவனையும் தலையையும் புதைச்சிட்றாங்க. அதுக்கு பழி வாங்குற விதமாக தான் அவனுக்கு எதிராக வரவங்க தலை எல்லாத்தையும் வெட்டிட்டு இருக்கான். இந்த கதையை கேட்டு ஹீரோக்கு கை கால்லாம் நடுங்கிருது. இந்த கட்டுக்கதையை நம்புறதுக்கு நான் தயாராக இல்லை. இதை செய்கிறதெல்லாம் ரத்தமும் சதையுமா இருக்க மனுஷன் தானே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். கட் பண்ணால் அந்த வாட்ச் டவரை காட்டுறாங்க. அவன் ஏதோ சத்தம் கேட்டு அலர்ட் ஆகி காட்டுக்குள்ளே பார்த்துட்ருக்கான். காட்டுக்குள்ளே இருக்க மிருகம் எல்லாம் பயந்து ஓடிட்டுருக்கு. அப்போன்னு குதிரைக்காரன் வர சத்தம் கேட்டு இவன் பயந்து ஓடிட்டுருக்கான். குதிரைக்காரன் பின்னாடியே துரத்திட்டு வந்து கத்தி எடுத்து அவன் தலையை மட்டும் வெட்டி கொண்டு போயிடுறான். இவன் எதுக்காக கொல்றான், ஏன் கொல்றான்னு ஒன்றுமே புரியலை. கடைசியில் தான் சொல்லுவாங்க போல். கட் பண்ணால் யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு குதிரையை ஹீரோவுக்கு கொடுக்குறாங்க. அப்போன்னு பார்த்து ஒருத்தன் கொலை பண்ணிட்டான், அந்த குதிரைக்கார இன்னொருத்தனையும் கொலை பண்ணிட்டான்னு கத்திட்டு இருக்கான். இதை கேட்ட ஊரில் இருக்க எல்லா பெரிய தலைங்களும் அங்கே போயிடுறாங்க. குதிரையை ஓட்ட தெரியாமல் ஓட்டிட்டு ஹீரோ கடைசியாக அங்கே வரான். வந்து பாடியை சுற்றி பார்த்துட்டு தலை எங்கன்னு கேட்குறான். அதுக்கு அவங்க தலையை எடுத்துகிட்டு போயிட்டான்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ஹீரோ இன்ட்ரெஸ்டிங் அப்படின்ட்டு எப்படி கொலை நடந்துச்சுன்னு எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் கொண்டு வந்த டூல்ஸை எடுத்து ஏதாவது தடயம் கிடைக்குமான்னு பார்த்துட்ருக்க ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து பாடியை அடக்கம் பண்ணிடுறாங்க. குட்டி பையன் ஒருத்தன் கல்லறையை பார்த்து அழுதுட்ருக்கான். ஹீரோ அங்கே வந்து நீதான் அவரோட பையனா, உன்னோட இழப்புக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னு ஆறுதல் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அந்த சமயம் பார்த்து ஃபிலிப்ஸ் அங்கே வந்து அந்த பையனோட அப்பா 4வது கொலை செய்யப்பட்டவர் இல்லை 5வதுன்னு சொல்கிறான். ஹீரோ திரும்பி அந்த கல்லறையெல்லாம் பார்த்துட்டு, டே குட்டி பையா, சாயந்தரத்துக்குள்ளே கொலை செய்யப்பட்ட எல்லா டெட் பாடியும் பார்க்கணும், ஏற்பாடு பண்ணுன்னு சொல்லிடுறான். ஒரு பணத்தையாக தோண்டி எடுக்கிறாங்க. ஒரு லேடியோட பாடியை மட்டும் எடுத்துகிட்டு அந்த ஊர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. அங்கே போய் டாக்டர்கிட்ட இந்த பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண சொல்கிறான். தலையை வெட்டி கொண்டிருக்கான், ஆனால் வயிற்றில் கத்தி குத்துருக்கு. இந்த கொலையை குதிரைக்காரன் பண்ண மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு சந்தேகப்பட்டு எல்லாத்தையும் வெளியே அனுப்பிட்டு ஹீரோவே போஸ்ட்மார்ட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்றான். இந்த விஷயம் கேள்விப்பட்டு ஊர் பெருசுங்கெல்லாம் இவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ வெளியே வந்து, நான் என் வேலையை முடிச்சிட்டேன், நம்ம தேடிட்டு இருக்கிறது ஒரு பைத்தியக்காரனை, செத்துப்போன பொண்ணு மாசமாக இருந்திருக்கு, அதை மறைக்கிறதுக்காக தான் அந்த பொண்ணை கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். கட் பண்ணால் ராத்திரி ஆயிடுது. ஹீரோ இன்வெஸ்டிகேஷனை முடிச்சுட்டு ரூமுக்கு போகலான்னு போகும்போது யாரோ அவனை ஃபாலோ பண்ணுற மாதிரியே ஃபீல் ஆகுது. அப்புறம் திடீர்னு குதிரைக்காரன் வர மாதிரி சத்தம் கேட்க திரும்பி பார்த்தா குதிரைக்காரன் நிற்கிறான். செத்தண்டா இன்னைக்கு அப்படின்னு தெரிச்சு ஓடிட்டு இருக்கான். குதிரைக்காரன் விடாமல் ஹீரோ துரத்திட்டே வர எவ்வளோ நேரம் தான் இப்படியே ஓட முடியும், சரி என்னதான் பண்ணுவான்னு பார்த்துடலான்னு அங்கேயே நின்னுறான். பின்னாடி வந்த அவனும் நின்று கையில் இருந்த பூசணிக்காயை அப்படியே ஹீரோ மேலே அடித்து படுக்க போட்டு போயிடுறான். அப்புறம்தான் தெரியுது வந்தது குதிரைக்காரன் இல்லை, 3 பசங்க சேர்ந்து ஹீரோவை பயம்புறுத்தி ப்ராங்க் பண்ணியிருக்காங்கன்னு. அப்புறம் ஹீரோ ஏதோ கெட்ட கனவு கண்டு பயந்து எழறான். அப்புறம் சரி தண்ணி குடிச்சிட்டு வரலான்னு கீழே போகிறான். பார்த்தா அங்கே ஹீரோயினை உட்காந்து புக் படிச்சுட்டு இருக்கா. அப்புறம் எப்படி இந்த ஊருக்கு வந்தாங்க, அவங்க அப்பா எப்படி இந்த ஊர் தலைவர் ஆனாரு அப்படின்னு அவங்க ஃபேமிலி பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. கட் பண்ணால் ஃபிலிப்ஸ் அவரோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு ஊரை விட்டு கிளம்புறாரு. அதை ஹீரோ ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கான்.
அப்புறம் ஹீரோ அவரை வழிமறைச்சு, பிலிப்ஸ் இந்த நேரத்துல எங்க போறீங்கன்னு கேட்குறான். அதுக்கு பிலிப்ஸ், நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு தான் நினைக்கிறேன், ஆனா இப்ப அதுவே எனக்கு பிரச்சனையா வந்துரும் போலன்னு பயப்படுறான். அந்த பொண்ணு மாசமா இருந்தது உனக்கு எப்படி தெரியும்னு கேட்குறான். அவளே தான் சொன்னா அப்படின்னு பிலிப்ஸ் சொல்றாரு. அப்போ நீங்க தான் அந்த குழந்தைக்கு அப்பாவான்னு ஹீரோ கேட்குறான். கதையை அப்படியே என் பக்கம் திருப்பாத, அந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு அவளே தான் என்கிட்ட சொன்னா. அது ஹீரோ அப்பா, அவன் புருஷன் தான் அவனை கொன்னானா அப்படின்னு கேட்குறான். இல்ல, குதிரைக்கார தான் அவளை கொன்னுட்டான் அப்படின்னு பிலிப்ஸ் சொல்றாரு. குதிரைக்காரன் யாரும் இல்ல, அப்பயும் இல்ல, இதுக்கப்புறமும் இல்லைன்னு சொல்ல காத்து பலமா அடிக்குது, இடியும் இடிக்குது. பிலிப்ஸ் பயந்து நடுங்கிட்டு இருக்க அந்த சமயம் பார்த்து குதிரைக்காரன் வந்துடுறான். இதை பார்த்த ஹீரோ, என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்ல நேரா வந்து பிலிப்ஸுக்கு ஒரு போடு. தலை துண்டாகி உருண்டு போய் ஹீரோ கிட்ட விழுந்துருது. குதிரைக்காரன் தலையை கத்தியால குத்தி அப்படியே தூக்கிட்டு போயிடுறான். ஷாக் தாங்க முடியாம அங்கேயே ஹீரோ மயங்கி விழுந்துடுறான். அப்புறம் ஊர் பெருசுங்கெல்லாம் ஹீரோ பக்கம் வராங்க. எவ்வளோ கூப்பிட்டு ஹீரோ கதவை திறக்கவே இல்லை. உள்ள வந்து பார்த்தா பயத்துல பெட்ஷீட் போத்தி படுத்துட்டு நடுங்கிட்டு இருக்கான். இவங்க உள்ள வந்ததும், தலையில குதிரைக்காரனை நான் பார்த்தேன், அவன் பிலிப்ஸை கொண்டுட்டு போயிட்டான், நிஜமாவே குதிரைக்காரன் இருக்கான், அதை என் கண்ணால பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மயங்கிடுறான். ஊர் தலைவர், சொன்னா எவன்டா கேட்குறீங்க, நேர்ல பார்த்தா தான் புரியுது அப்படின்னு சொல்றாரு. அடிக்கடி இவன் கனவுல ஒரு விஷுவல் தெரியுது. அதை பார்த்து இவன் பயந்து எந்திரிக்கிறான். கீழே ஊர்க்காரங்கெல்லாம் சேர்ந்து, இந்த மாதிரி உருப்படாத போலீஸ்காரனை வச்சு ஒரு யூஸ் இல்லை, இந்த தடவை நானே நேரடியாக நியூயார்க் போகிறேன்னு பேசிகிட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து அங்கே ஹீரோ நிற்கிறான். நீங்கள் எல்லாரும் குதிரைக்காரனோட சமாதிக்கு என் கூட வரணும்னு சொல்கிறான். நீங்கள் பயந்து ஊருக்கு போயிடுவீங்கன்னு நினச்சோன்னு தலைவர் சொல்கிறாரு. நான் பயந்தது உண்மைதான், ஆனால் இப்போ நான் அந்த குதிரைக்காரனோட சமாதிக்கு போகணும், யார் என் கூட வரீங்க, என்ன ஆனாலும் சரி கொலை செய்கிற பேயை தடுத்து நிறுத்தணும்னு சொல்ல அந்த குட்டி பையன் நான் வரேன்னு ஹீரோ கூட போகிறான். 2 பேரும் பேசிகிட்டே அவன் கல்லறைக்கு போயிட்டுருக்காங்க. நடந்த 5 கொலைக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது, என்னன்னு தான் தெரியல, ஃபஸ்ட்டு அதை கண்டுபிடிக்கணும்னு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே சின்னதாக ஒரு குகை மாதிரி இருக்குது. உள்ளே போனால் ஒரு சூனியக்காரி இருக்கா. ஹீரோ பயத்தில் குட்டி பையனை முன்னாடி அனுப்பிட்டு இவன் பின்னாடி ஒளிஞ்சிட்டு, நீங்கள் யாராக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, ஆனால் நீங்கள் கொஞ்சம் திரும்பினா நல்லா இருக்கணும்னு சொல்கிறான். அவள் சாப்பிட்டுட்டு இருந்த பறவை கீழே வச்சுட்டு எந்திரிச்சு வரா. அப்புறம் அந்த குட்டி பையன், உங்களுக்கு அந்த குதிரைக்காரனை பற்றி தெரியுமான்னு கேட்குறான். அதுக்கு அவ, தம்பி நீ வெளியே போ, இவன் மட்டும் இங்கே இருக்கட்டும்னு குட்டி பையனை வெளியே அனுப்பிடுறா. அப்புறம் சூனியக்காரி போய் டேபிள் மேலே உட்காந்து அவள் கையை அவளே செயினில் லாக் பண்ணிக்கிறா. ஹீரோ குதிரைக்காரனை பற்றி அவகிட்ட விசாரிக்கிறா. அவள் ஒரு வவ்வாலை எடுத்து தலையை கட் பண்ணி அதோட ரத்தத்தை வச்சு ஏதோ மந்திரம் சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கா. ஹீரோ கம்மன் இல்லாமல், இங்கே பாருங்க நான் பேசுறது கேட்குதான்னு கேட்குறான். அவள் பாட்டுக்கு சைலண்ட்டாக இருக்கா. திடீர்னு அப்படியே கத்திட்டு வந்து ஹீரோ மேலே ஏறி உட்காந்துடுறான். ஊருக்கு வெளியே இருக்க ஒரு பட்டு போன மரத்தில் தான் அவன் இருக்கான்னு சொல்லி மயங்கி விழுந்துடுறான். ஹீரோ அங்கேருந்து வெளியே வந்து குட்டி பையனை கூட்டிகிட்டு அந்த இடத்துக்கு போகிறான். அங்கே ஏதோ ஆள் நடமாட்டம் இருக்க மாதிரி தெரிய துப்பாக்கி எடுத்துகிட்டு பதுங்கி பதுங்கி போயிட்டுருக்கான். போய் பார்த்தா ஹீரோயின் இருக்கா. நீங்கள் தனியாக என்ன பண்ணுறேன்னு கேட்க, நானும் குதிரைக்கார சமாதி தேடி வந்தேன். அப்புறம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு வழியாக அந்த மரத்தை கண்டுபிடிச்சிட்றாங்க. அந்த மரத்தை பார்த்தா ஏதோ வலிகிற மாதிரி இருக்குது. என்னன்னு பார்த்தா ரத்தம் வலிஞ்சிட்ருக்கு. ஹீரோ கோடாலி எடுத்து அந்த மரத்தை வெட்டுறான் பாருங்க. வெட்ட வெட்ட ரத்தம் தெரிக்குது. மரத்தோட பட்டையை பிடிச்சி எடுத்து பார்த்தா மரம் ஃபுல்லாக குதிரைக்காரன் கொலை பண்ண எல்லாரோட தலையும் இருக்குது. இந்த சைடு வந்து பார்த்தா குதிரைக்காரனோட சமாதி இருக்குது. சமாதி யாரோ தோண்டின மாதிரி ஹீரோக்கு ஃபீல் ஆகுது. மண்வெட்டி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி சமாதியை தோண்டி பார்த்தா செம ட்விஸ்ட்டு. அவனோட உடம்பு மட்டும்தான் இருக்குது, தலை காணோம். அவனோட தலையை யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதனால தான் கல்லறையிலேருந்து வெளியே வந்து எல்லாரோட தலையும் எடுத்துட்ருக்கான். அவன் தலை கிடைக்கிற வரைக்கும் இது நடந்துகிட்டே தான் இருக்கும்னு ஹீரோ சொல்கிறான். அப்போன்னு பார்த்து பயங்கரமாக காற்று மின்னல் நடிக்க அந்த மரத்துக்குள்ளேருந்து பிச்சுக்கிட்டு குதிரைக்காரன் வரான். வெளியே வந்தவன் இவங்களை எதுவுமே பண்ணல, அவன் பாட்டுக்கு வேற எங்கேயோ போகிறான். ஹீரோவும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். கட் பண்ணால் குதிரைக்காரன் நேராக கிராமத்துக்கு வந்துடுறான். அங்கே ஒரு வீட்டுக்குள்ளே போய் ஒருத்தனை கொலை பண்ணிடுறான். இதை பார்த்து அவனோட ஒய்ஃபு அவன் குழந்தைய அண்டர் கிரவுண்டில் ஒழிச்சு வச்சிட்றா. குதிரைக்காரன் நேராக அவன் புருஷனோட தலையை எடுத்துகிட்டு வந்து அவள் தலையையும் வெட்டிடுறான். கீழே இருந்த குட்டி பையன் பயத்தோடு பார்த்துட்ருக்கான். குதிரைக்காரன் அப்படியே வெளியே போகிற மாதிரி கதவுக்கிட்ட போயிட்டு சடனாக திரும்பி வந்து கீழே தரையை உடச்சி அந்த பையனோட தலையும் வெட்டிடுறான். அந்த பையன் கத்துற சத்தம் கேட்டு காவலுக்கு இருந்தவங்க வந்துடுறாங்க. குறி பார்த்து குதிரைக்காரன் நெஞ்சிலே ஒரு போடு. எப்படியோ குதிரைக்காரனை போட்டாச்சு அப்படின்னு பார்த்துட்டு இருக்க கீழே விழுந்தவன் ஒன்றுமே ஆகாத மாதிரி எந்திரிச்சு வரான். இவன் மறுபடியும் அவசர அவசரமாக துப்பாக்கியை ரீலோட் பண்ணிட்டு இருக்க பார்த்தா இவனை எதுவுமே பண்ணாமல் குதிரைக்காரன் பாட்டுக்கு போகிறான். இவன் தான் வழியே போய் சண்டை போட்டிருக்கான். இவன் குதிரைக்காரனை அட்டாக் பண்ணால் பதிலுக்கு திரும்பி அடிக்கிறான், ஆனால் கொலை பண்ண மாட்டேங்கிறான். கரெக்டாக ஹீரோ அங்கே வந்துடுறான். அவனும் கத்தி எடுத்துகிட்டு போய் 2 பேரும் குதிரைக்காரன்ட்ட சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்புறம் ஒரு ஈட்டியை குதிரைக்காரன் பின்னாடி சொருகிட்டு அவங்க 2 பேரும் தப்பிச்சு ஓடிட்டாங்க. என்ன சத்தத்தையே காணோன்னு திரும்பி பார்த்தா குதிரைக்காரனை காணோம்.
எங்கடா போனான்னு பார்த்துட்டு இருக்க ஷார்ட் ரூட்ல வந்து ஹீரோ ஷோல்டர்லயே குத்தி தூக்கி வீசிடுறான். ஹீரோ அரமயக்கத்திலேயே அவங்க சண்டை போடுறத பார்த்துட்டு இருக்கான். குதிரைக்காரன் அவனை 2 துண்டா வெட்டி வீசிட்டு போயிடுறான். ஹீரோ அங்கேயே மயங்கிடுறான். கட் பண்ணா ஹீரோ தூக்கிட்டு வந்து அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், என்னால் முடியல. இவன் மட்டும் குதிரைக்கார கூட சண்டை போடாமல் இருந்திருந்தா இந்நேரம் உயிரோடு இருந்திருப்பான். ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன், அந்த குதிரைக்கார எல்லாரையும் கொல்றதில்ல, யாரோ இவன் தலையை எடுத்துகிட்டு போயிட்டு இவனை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சொல்கிறவங்கள மட்டும்தான் இவன் கொலை பண்ணிட்டு இருக்கான். அவங்க கண்டிப்பாக இந்த கிராமத்தை சேர்ந்தவனாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மயங்கிடுறான். மயக்கத்துலேருந்து எந்திரிச்ச ஹீரோ இந்த ஊரில் அவங்களுக்கு யார் மேலேயா சந்தேகம் இருக்கா, அவங்கள பற்றிலாம் அந்த குட்டி பையன்கிட்ட கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கான். எனக்கு ஒருத்தர் மேலே சந்தேகம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்க வக்கீல்கிட்ட போகிறாங்க. அங்கே போய் வான் கேரட் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் நீங்கள் எங்களுக்கு காட்டணும்னு கேட்க அந்த வக்கீல் அவர் எல்லாத்தையும் அவங்க பையன்கிட்ட தான் கொடுத்து வைப்பாருன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே குட்டி பையன் ஒரு லெட்டர் எடுத்து காட்டுறான். அதில் எல்லா சொத்தையும் செத்து போனால மாசமான பொண்ணு, அந்த பொண்ணு பேர்லேயும் வயிற்றுல இருக்க குழந்தை மேலேயும் வான் கேரட் எழுதி வச்சிருக்காரு. இதை பிடிக்காத யாரோ தான் அவளை கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் இங்கே ரூமுக்கு வந்து பார்த்தா ஹீரோயினி உட்காந்துட்டு இருக்கா. அவள் எங்கள் அப்பாவுக்கு நீங்கள் இங்கே இருக்கிறது பிடிக்கல, அதனால் மறுபடியும் நியூயார்க் அனுப்ப பார்த்துட்ருக்காரு. உங்களை பற்றி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டாரு போல, அதனால் அவருக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. அப்போன்னு பார்த்து அங்கே ஒரு ஸ்பைடர் பூச்சி வர ஹீரோ பயந்து பெஞ்ச் மேலே ஏறி நிற்கிறான். அந்த ஸ்பைடர் பூச்சி பெட்டு கட்டில் கடியில் போக 2 பேரும் சேர்ந்து பெட்டை நவுத்துறாங்க. அங்கே பார்த்தா ஒரு மந்திர சக்கரை போட்டு வச்சுருக்காங்க. இதை பார்த்த குட்டி பையன் இது ஈவிலை, ஆபத்துலேருந்து பாதுகாக்கிறதுக்காக யாரோ போட்டு வச்சுருக்காங்கன்னு சொல்கிறான். கட் பண்ணா ஹீரோ நைட் உட்காந்து புக் படிச்சுட்டு இருக்கான். கீழே ஏதோ சத்தம் கேட்குதுன்னு அங்கே போய் பார்த்தா ஹீரோயினோட அம்மா எங்கேயோ போயிட்டுருக்காங்க. ஃபாலோ பண்ணிகிட்டே பின்னாடியே போகிறான். அவங்க நேராக போய் வேற ஒருத்தவங்க கூட பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க கையை கிழிச்சு அவன் மேலே ரத்தத்தை தேய்ச்சி விட்டுட்டு வந்துடுறாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோ ரூமுக்கு போகிறான். அங்கே பார்த்தா அவன் கலெக்ட் பண்ணி வச்சுருந்த எவிடன்ஸ் எல்லாம் காணோம். கட் பண்ணால் அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் ஹீரோயினி போட்டு எரிச்சிட்ருக்கா. ஹீரோ அங்கே வந்து எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறேன்னு கேட்க அது ஹீரோயின் அப்போ தானே உன்னால் எங்கள் அப்பாவை எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு குதிரையில் ஏறி போயிடுறா. ஹீரோயினியை சமாதானப்படுத்தலான்னு ஹீரோ அவள் வீட்டுக்கு போகிறான். அங்கே பார்த்தா அவங்க அம்மா தான் இருக்காங்க. உங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனையா, அவள் உன்னை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டான்னு சொல்கிறாங்க. நேற்று ராத்திரி நீ என்னை ஃபாலோ பண்ணுன்னு தெரியும், இதை மட்டும் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லாதன்னு சொல்கிறான். அப்போ ஊர் தலைவர் வந்து ஊரே பரபரப்பாக இருக்குது, இன்னைக்கு நைட் எல்லாரும் சர்ச்சில் ஒன்று கூடி உனக்கு எதிராக பேச போகிறாங்க, முடிஞ்சா இப்போவே இங்கேருந்து போயிருன்னு சொல்கிறாரு. கட் பண்ணால் எல்லாரும் சர்ச்சுக்கு வந்துட்டுருக்காங்க. ஹீரோயினோட அம்மாக்காரி மட்டும் என்னமோ ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. அவளை கூப்பிட ஊர் தலைவர் அங்கே வர அதே சமயம் பார்த்து குதிரைக்கார கத்தி எடுத்துகிட்டு அங்கே வந்துடுறான். இதை பார்த்த ஊர் தலைவர் நேராக சர்ச்சுக்கு வந்து உங்கள் அம்மாவை குதிரைக்காரன் கொண்டுட்டான்னு சொல்கிறான். ஊர் மக்கள் அப்புறம் ஹீரோ எல்லாம் பயந்து சர்ச்சுக்குள்ளே போயிடுறாங்க. குதிரைக்காரனால சர்ச்சுக்குள்ளே வர முடியல. ஒருத்தன் ஊர் தலைவரை பிடிச்சி எல்லாரையும் கொன்றாத, உன்னை தேடி தான் அந்த குதிரைக்காரன் வரான், ஒழுங்காக வெளியே போயிருன்னு மிரட்டிட்டு இருக்கான். குதிரைக்காரன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சர்ச்சையே சுற்றி வந்துட்டு இருக்கான். ஊர் மக்களும் துப்பாக்கியை வச்சு ஷூட் பண்ணுறாங்க. ஆனால் ஒன்றும் வேலைக்காகலை. இங்கே பார்த்தா ஊர் தலைவரை எல்லாரும் ரவுண்டு கட்டிடுறாங்க. வெளியே பார்த்தா குதிரைக்காரன் இன்னைக்கு உன்னை கொல்லாமல் போக மாட்டேன்னு ஒரு ஷார்ப்பான கட்டை எடுத்து கையில் கட்டிக்கிறான். எல்லாரும் பக்கத்தில் நெருங்கி வர ஊர் தலைவர் மெதுவாக விண்டோ கிட்ட வந்துடுறான். வெளியே ரெடியாக இருந்த குதிரைக்காரன் அந்த ஷார்ப்பான கட்டையை வீசுறான். அது முதுகில் குத்தி முன்னாடி வந்துடுது. ஊர் தலைவரை அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறான். வெளியே வச்சு அவன் தலையை வெட்டி கொண்டு போயிடுறான். இதனால் ஹீரோயினி மயக்கம் போட்டு விழுந்துடுறான். கட் பண்ணால் ஹீரோ முன்னாடி நின்று இங்கே நடக்கிற கொலைகளை தடுக்க நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன், என்னால் முடியல. இப்போ அந்த குதிரைக்காரன் உங்கள் அப்பாவே கொண்டுட்டு போயிட்டான், இதில் எனக்கும் பங்கு இருக்குது. இந்த குற்ற உணர்ச்சியோடு என்னால் இங்கே இருக்க முடியாது, நான் கிளம்புறேன்னு கிளம்பிடுறான். வெளியே குட்டி பையன் நின்றுட்டுருக்கான். ஹீரோ அவனுக்கும் அட்வைஸ் பண்ணிட்டு கிளம்புறான். வண்டியில் போகும்போது ஹீரோயினி அம்மாவோட டெட் பாடியை இறுதி மரியாதை செய்கிறதுக்காக ரெடி பண்ண கொண்டு போகிறாங்க. இதை பார்த்து ஏதோ யோசிச்சுட்டு வண்டியை திருப்பினா அந்த டெட் பாடியை போய் பார்க்குறான். டெட் பாடியோட கையை எடுத்து பார்த்துட்டு இந்த லேடி இறந்த அப்புறம்தான் இவ கையை யாரோ கட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறான். கட் பண்ணி இங்கே காமிச்சா ஹீரோயினியோட அம்மா உயிரோடு இருக்காங்க. இவ ஹீரோயின் அம்மா இல்லையாட்டங்குது, சித்தி போல. நம்ம தான் அம்மான்னு நினச்சிட்ருக்கோம். அப்புறம் பழைய விண்டு மில்லுக்கு அவளை தூக்கிட்டு போயிடுறா. இங்கே தான் செம ட்விஸ்ட்டு. அவளோட முடிய நெருப்பில் போட்டு குதிரைக்காரனை வர சொல்லிட்டு இருக்கா. நான் சொன்னதை நீ செஞ்சா நான் உன் தலையை திரும்ப தந்துருவேன்னு ஒரு டீல் போட்டுட்ருக்கா. இப்படி தான் அவளுக்கு வேண்டாதவங்க எல்லாத்தையும் குதிரைக்காரனை வச்சு கொண்டுட்ருக்கா போல. இங்கே பார்த்தா இவன் கூப்பிட்டதும் குதிரைக்கார ஹீரோயினை கொலை பண்ணுறதுக்காக மரத்துலேருந்து வெளியே வரான். கட் பண்ணி இங்கே காமிச்சா குதிரைக்காரன் உன்னை கொண்டுட்டான்னு அப்பா சொன்னாருன்னு ஹீரோயினி சித்தியை பார்த்து கேட்குறா. அவனை வர சொன்னதே நான் தான், அப்புறம் எப்படி அவன் என்ன கொல்லுவான்னு சொல்கிறா.
ஆனால் டெட் பாடி இருந்துச்சேன்னு ஹீரோயினி கேட்க, அது நம்ம வீட்டு வேலைக்காரியோட உடம்பு, அவளால் எந்த யூஸும் இல்லை, இதுக்காவது யூஸ் ஆகட்டுமேனு கொன்னுட்டேன்னு சொல்கிறா. அப்புறம் அந்த பாடியோட கையை கிழிச்சு இவ பாடி மாதிரியே செட் பண்ணி விட்டுறா. அப்புறம் இவ ஏன் கொலை பண்ணுறா, அவள் ஃபேமிலி பற்றிலாம் ஹீரோயினி கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் பார்த்தா குதிரைக்காரன் வேக வேகமாக வரான். பீட்டர் வான் கேரட், அவர்னால தான் எங்கள் குடும்பமே அழிஞ்சது, நானும் என் தங்கச்சியும் ரொம்ப கஷ்டப்பட்டோம், எங்களுக்குன்னு உதவுறதுக்கு யாருமே இல்லை. அந்த நேரத்தில் தான் நாங்கள் விறகு பொறுக்கிட்டு இருக்கும்போது குதிரைக்காரன் வந்தான். அமெரிக்க வீரர்கள் கையால் அவன் சாகிறத நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அவன் சமாதியிலேருந்து தலையெடுத்து, நான் சொல்கிறத செஞ்சா உன் தலையை தந்துடுவேன்னு என் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தேன். இது எல்லாத்தையுமே வான் கேரட்டை பழி வாங்கறதுக்கு தான். அதுக்கு கட்டமாக உங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி உங்கள் வீட்டுக்குள்ளே வந்தேன். அவளை சமாதிக்கு அனுப்பிட்டு அவள் இருந்த இடத்துக்கு நான் வந்தேன். இப்படியே ஒருத்தராக குதிரைக்காரனை வச்சு தீர்த்து கட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் நீ நினச்சது தான் நடந்துருச்சுல்ல அப்படின்னு ஹீரோயினி கேட்குறா. இல்லை, உங்கள் அப்பாவோட உயில் இருக்குல்ல, அது நீ செத்தாதான் கிடைக்கும் அப்படிங்கிறான். அப்புறம் இன்னொன்று, என் தங்கச்சி உயிரோடு இல்லை, அவளையும் என் கையால் தான் கொன்னேன் இப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது குட்டி பையன் ஒரு கட்டையை எடுத்து சித்தி கறி அடிக்க வரான். இவ டப்புன்னு திரும்பிடுறா. அப்புறம் 2 பேரும் தப்பிச்சு வெளியே வரும்போது ஹீரோ அங்கே கரெக்டாக வந்துடுறான். அந்த நேரம் பார்த்து குதிரைக்காரனும் வந்துடுறான். எல்லாரும் விண்டு மில்லில் போய் கதவை சாத்திட்டு அதோட டாப்புக்கு போகிறாங்க. குதிரைக்கார கதவை உடைச்சு இவங்கள துரத்திட்டு வரான். ஹீரோ விண்டு மில்லோட டாப்புக்கு போயிட்டு விளக்கெடுத்து கீழே போடுறான். அது அங்கேருந்த மூட்டை மேலே பட்டு தீ பிடிச்சி எரியுது. அப்புறம் ஒருத்தராக விண்டு மில்லோட பிளேட் மேலே ஏறி குதிச்சு பிளேட் சுத்த அப்படியே கீழே வந்துடுறாங்க. அப்புறம் விண்டு மில் வெடிச்சு செதறுது. அப்போ கூட குதிரைக்காரனுக்கு எதுவுமே ஆகலை. அவன் பாட்டுக்கு அசால்ட்டாக நடந்து வந்துட்டு இருக்கான். இதை பார்த்து அங்கேருந்த குதிரை வண்டியில் ஏறி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்புறம் குதிரைக்காரன் துரத்திட்டே வந்து அவன் குதிரையை விட்டு இந்த குதிரை வண்டிக்கு தாவி குதிச்சு மேலே ஏறி வந்துடுறான். ஹீரோவும் அவனும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினும் குட்டி பையனும் குதிரை வண்டியிலேருந்து குதிரைக்கு மாறிடுறாங்க. ஹீரோ அந்த குதிரையும் வண்டியும் பிரித்து விட்டு அந்த குதிரையோட கைத்தை பிடிச்சி தொங்கிட்டே வரான். அந்த வண்டி போய் ஒரு மரத்து மேலே மோதி குதிரைக்காரனோட சேர்த்து கவுந்து விழுந்துருது. சித்திக்காரி, இன்னுமா உயிரோடு இருக்கீங்க, நான் உங்களை சும்மா விட மாட்டேன்னு ஹீரோவை சுட்டுறா. சித்திக்காரி ஹீரோயினை பிடிச்சி, இந்தா பிடிச்சிக்கோ, இது உனக்கு சொந்தம் அப்படின்னு குதிரைக்காரனை பார்த்து சொல்கிறா. ஹீரோவை பார்த்தா அவனுக்கு ஒன்றும் ஆகலை. புல்லட் அவன் வச்சிருந்த டைரி மேலே தான் பட்டிருக்கு. ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிட்டான். ஹீரோ ஓடி வந்து குதிரையில இருந்த சித்திக்காரியை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுற, அப்போன்னு பார்த்து அவன் வச்சிருந்த குதிரைக்காரனோட மண்டையோடு கீழே விழுந்துருது. 2 பேரும் அதை எடுக்க மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது குட்டி பையன் ஒரு கட்டையை எடுத்துட்டு வந்து சித்திக்காரி மண்டையிலேயே ஒரு போடு போட்டுறான். அவள் அப்படியே ஃப்ளாட் ஆயிடுறா. இங்கே பார்த்தா குதிரைக்கார ஹீரோயினியை பிடிச்சி அவள் கழுத்தை விட்ட ரெடியாக ஹீரோ டப்புன்னு குதிரைக்காரனோட தலையை தூக்கி வீசுறான். குதிரைக்காரன் தலையை வாங்கிட்டு ஹீரோயினியை விட்டுறான். அவன் தலையை தூக்கி அவன் கழுத்தில் வைக்க அப்புறம் அந்த எலும்பு கூடு மனுஷோடம்பா மாறிடுது. அவனோட உருவமும் முழுமையடைஞ்சிருது. அப்புறம் குதிரை மேலே ஏறி போய் சித்திக்காரியை தூக்கி அவன் கூட வச்சுக்கிறான். அப்போ தான் அவளுக்கு மயக்கமே தெரியுது. குதிரைக்காரன் அவளையும் தூக்கிட்டு அப்படியே அந்த மரத்துக்குள்ளே போயிடுறான். அவளோட கை மட்டும் நீட்டிகிட்டு இருக்கு. இதை பார்த்த ஹீரோ மயக்கம் போட்டு விழுந்துடுறான். இவனுக்கும் ஹீரோயினுக்கும் வேற வேலையே இல்லையாட்டுங்குது. அவனும் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிட ஹீரோ திரும்பவே நியூயார்க்கே போயிடுறான். கூடவே ஹீரோயினையும் குட்டி பையனையும் கூட்டிகிட்டு போயிடுறான். இனிமே நீ தான் என்னோட அசிஸ்டன்ட், சுற்றி பக்கமாக வா, இல்லைன்னா வீட்டுக்கு போகிற வழி தெரியாதுன்னு சொல்லி இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. பாய்.